ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருவல்லிக்கேணி ஸ்ரீ தெள்ளியசிங்கர் பிரம்மோற்சவத்திலே 8ஆம் நாள் காலை பெரிய தங்க பல்லக்கிலே லக்ஷ்மி நரசிம்மன் திருக்கோலத்திலே சேவை சாதித்து புறப்பாடு கண்டருள்கிறார் ஸ்ரீ தெள்ளியசிங்கர். இன்று காலையும் மேற்கு கோபுரவாயில் வழியாகவே புறப்படுகிறார். மாடவீதிகள் புறப்பாடு கண்டருளி, பிற்பாடு குளக்கரை புறப்பாடு கண்டருளி, மறுபடியும் மேற்கு கோபுரவாயில் வழியாகவே கண்ணாடியறையை வந்து அடைகிறார். இந்த புறப்பாடு மிக விசேஷமான ஒரு புறப்பாடு. தங்க பல்லக்கிலே எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். வலதுபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார், இடதுபுறம் பூமி தேவி நாச்சியார். ஆனால் இந்த திருக்கோலத்திலே என்ன விசேஷம் என்று பார்த்தால், எம்பெருமான் வீத்திருந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். வீராசனம் என்று தெரிவிப்பார்கள். ஒரு திருவடியை மடித்து கொண்டு ஒரு திருவடியை தொங்கவிட்டு கொண்டு எழுந்தருளியிருப்பார். இடதுபுறம் உள்ள பூமி தேவி நாச்சியார் மீது கையை வைத்துக்கொண்டு, அதாவது நாச்சியார் தோளிலே கையை வைத்துக்கொண்டு வலது கையாலே அபயம் காட்டிக்கொண்டு ரொம்ப அணைத்து கொண்டு, நாச்சியாரை அணைத்து கொண்டு நெருக்கமாக காட்சி அளிக்கிறார். இந்த புறப்பாட்டின் பொழுது லக்ஷ்மி நரசிம்மன் என்று நாம் சேவித்திருப்போம். எம்பெருமானார் 74 சிம்மாசனாதிபதிகளுக்கு திருவாராதன பெருமாளாக கொடுத்தருளியது லக்ஷ்மி நரசிம்மனைத்தான். அப்படி அந்த எம்பெருமானார் கொடுத்தருளிய லக்ஷ்மி நரசிம்மனை நாம் நினைவு கூறும் விதமாக இன்று லக்ஷ்மி நரசிம்மம் திருக்கோலத்திலேயே சேவை சாதிக்கிறார் பக்தர்களுக்கு. இந்த புறப்பாட்டின் பொழுது நரசிம்மன் விஷயமான பற்பல பாசுரங்கள் பாடப்படுகின்றன. இந்த புறப்பாட்டின் பொழுது முதலிலே சிறிய திருமடல் அது ஓதப்படுகிறது. அதிலே போரார் நெடுவேலோன் பொன்பெயரோன் ஆகத்தை ஊரார்ந்த வள்ளுகிறால் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமட்டோள் கொட்டி ஆரா எழுந்தான் அரியுருவாய் என இப்படியெல்லாம் அந்த நரசிம்ம அவதாரத்தை இரணியனை வதம் பண்ணுவதற்காக அவன் அவதரித்த கிரமத்தை எல்லாம் ஆழ்வார் அழகாக பாடியிருக்கிறார். அந்த பாசுரங்கள் எல்லாம் இங்கே பாடப்படுகின்றது. தொடர்ந்து பெரிய திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் பத்து ஆகிய பத்துக்கள் இங்கே அனுசந்திக்கப்படுகிறது. அதிலேயும் பற்பல பாசுரங்கள் நரசிம்மாவதார விஷயமான பாசுரங்கள். தாங்காததோர் ஆளரியாய் அவுணந்தன வீழமுனிந்த அவனால் அமரும் என இப்படி பற்பல பாசுரங்கள் நரசிம்மாவதார பாசுரங்களாகவே அமைகின்றன. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு ஆனந்தமாக புறப்பாடு கண்டருள்கிறார் ஸ்ரீ தெள்ளியசிங்கர். இந்த புறப்பாட்டிலே மற்றொரு விசேஷமும் உண்டு. இன்றைய தினம் சிறிய பல்லக்கிலே சேனை முதன்மையாரும் கூடவே புறப்பாடு கண்டருள்கிறார். என்ன காரணம் என்று நாம் பார்த்தால், 8ஆம் உற்சவம் மாலை குதிரை வாகனத்திலே புறப்பாடு கண்டருள்கிறார் தெள்ளியசிங்கர். குதிரை வாகனம் என்னால் வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்று காட்டுக்கு சென்று துஷ்ட மிருகங்களையெல்லாம் வேட்டையாடி வருவதுதான் அந்த குதிரை வாகனத்தினுடைய ஒரு பிரமேயம். அப்படி காட்டுக்கு போகிறார் இன்று காலையிலே. இந்த காலை புறப்பாட்டிற்கு வனவிகார உற்சவம் என்று பெயர். வனத்திலே போய் அவர் சஞ்சாரம் பண்ணுகிறார். ஒரு ராஜா வனத்திற்கு போனால் கூடவே படைத்தளபதி அவர் ராஜாவை பாதுகாத்து கொண்டு கூடவே அவர் செல்ல வேண்டும். அப்படி வனவிகாரத்திற்கு எம்பெருமான் எழுந்தருள்வதாலே படைத்தளபதியான சேனை முதன்மையார் அவரும் இந்த புறப்பாட்டிலே எம்பெருமானுக்கு திருமேனி காவலாக அவனோடு கூடவே சேர்ந்து எழுந்தருள்கிறார். மேலும் இன்னொரு காரணமும் நாம் யோசித்து பார்க்கலாம். பெருமானும் தாயாரும் ரொம்ப ஏகாந்தமாக அப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு எழுந்தருள்கிறார்கள். அப்படி யாராலே அந்த சமயத்திலே யாராலே என்ன ஆபத்து வருமோ என்று அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனார்த்தமாகவும் சேர முதன்மையார் எழுந்தருள்கிறார். இன்னும் அப்படியும் நாம் வைத்து கொள்ளலாம். ரொம்ப அழகான புறப்பாடு. அதிகாலையிலே எம்பெருமான் புறப்பாடு கண்டருள்கிறார். சேவித்து மகிழ்வோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.
देखते கொஞ்சம் வழி விட்டுணும். ஆர்ச்சி எடுத்துட்டு போகணும். வழி விடுங்க, வழி விட்டுருங்க. ஆர்ச்சி எடுத்துட்டு போகணும். வழி விடுங்க. Hallelujah.
Usana, Krishna na. Photo எடுத்தா என்ன பண்ணுவாங்க?